வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு சாப்பாடு என்று தான் சொல்லணும். இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இன்றைக்கு வந்து அரிசிமா குழல் புட்டுமா வச்சு அதோட பார்த்தீங்கன்னா நெத்தலி கருவாடு பொரிச்சிடிச்ச சம்பாலும் தான் செய்ய போகிறோம். அதுவும் இன்றைக்கு வந்து உண்மையிலுமே மழை என்ன சரியான மழை, வெளியில் போய் வீடியோ எடுக்கலாமல் போயிட்டு தானே. அதோட எங்களுக்கு சின்ன சின்ன வேலையிடம் இருந்தபடியால் ஒன்றும் செய்யலாமல் இன்றைக்கு வந்து ஒரு இரவு சாப்பாடை தான் நாங்களே செய்ய போகிறோம். அப்போ நாங்கள் அப்படியே தொடர்ந்து காணொலியை பார்ப்போம். ஏனென்றால் திருப்பியும் மழை வந்து பிடிச்சிட்டு இருந்தால் இதுலேயும் இருந்து வீடியோ எடுக்கிறாம போயிடும். ஏனென்றால் தூவானம் அடிக்கும், தகர சத்தம் கேட்கும். அப்போ நாங்கள் நேரத்துக்கு வந்து சாப்பாட்டை செய்வோமோ. முதல் நாங்கள் புட்டை வைக்கிறதுக்கு அடுப்பை மூட்டி குழல் பானைக்கு தண்ணி விட்டு கொதிக்க வைக்க போகிறோம். இன்றைக்கு குழல் புட்டு தானே. அதை விட அரிசி மாவில் குழல் புட்டை வச்சா தான் அதோட வாசமும் சுவையும் வந்து என்ன சொல்கிறது நல்லா இருக்கும். அதை விட அரிசி மாவு தான் ஆரோக்கியமும். இடைக்கிடையே நாங்கள் தேவைப்பட்ட ஆசைக்கு கோதுமமாக பாவிச்சு கொள்ளலாம். என்ன அப்படித்தான் நாங்கள் கூடுதலாக செய்கிறது. அதோட நெத்தலி கருவாடண்டா பொரிச்சிடிச்சா சம்பல் சும்மாவே சம்பல் சாப்பிடலாம். பொரிச்சிடிச்சா நல்ல வாசமாகவும் சுவையாகவும் இருக்கும். இந்த தட்டு என்னத்துக்கு வச்சிருக்குன்னு சொல்லி சொன்னால் இது வந்து பானை வந்து சின்னம் தானே, உங்களுக்கு அடுப்புக்க விழுந்துடும். அதுக்காக நாங்கள் ஒரு பழைய தட்டை எடுத்து வட்டி போட்டு வச்சிருக்க, உங்களுக்கு விழாது. இது கூடுதலாக நாங்கள் நாளாந்தான் பாவிக்கிறோம் தட்டு. அடுப்பு எங்களுக்கு நல்ல எரிய தொடங்கிட்டுது. நாங்கள் புட்டு பானைக்கு தண்ணி கொதிக்க வைப்போம். எங்களுக்கு தண்ணி கொதிச்சு கொண்டிருக்கிறதுக்கு நாங்கள் வந்து புட்டுக்கு இப்போ மா குழைக்க போகிறோம். நாங்கள் புட்டுக்கு தேவையான உப்பை வந்து சுடு தண்ணிக்குள்ளேயே போடுவோம். போட்டுட்டு இருக்கா இப்படி கரைச்சி விடுவோம் படிவா. இது வந்து நல்ல சுடு தண்ணி, நல்லா கொதிக்க தண்ணியாக இருக்குது. இப்போ வந்து அரிசி மாவு வந்து நாங்கள் 3 சுண்டு எடுத்துருக்கிறோம். அது வந்து நல்ல வருத்தமாக தான் எடுத்துருக்குறோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு முதல் குழைக்க போகிறோம். ஆவி பறக்குதேண்ணா கையை வச்சா கதை சரி. அதுக்கு தான் அகப்ப காம்பால் கிண்டுறோம். அதை விட நல்ல கொதிக்க விட்டால் தான் புட்டு வந்து நல்ல பொலிவாக இருக்கும். வேறு நல்ல சொப்டாகவும் இருக்கும் புட்டு. தண்ணி எங்களுக்கு காணாது, இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கொள்வோம் தண்ணியை அளவாக பார்த்து விடணும். தண்ணி குடிச்சோன்னா அப்புறம் முடிச்சிடலாம். ஆனால் பொதுவாகவே இந்த அரிசி மாவு வந்து கொஞ்சம் தண்ணி கூட இழுக்கும். நாங்கள் அதுக்காக கிணக்க ஊற்றாமலுக்கு பார்த்து விடுவோம். இப்போ வந்து கூடுதலாக வந்து பச்சை அரிசி மாவு இப்போ பச்சையாகவே திரிக்கணும், நினைய போடாமலுக்கு உடனே திரித்து அதை வந்து வறுக்கிற இல்லை. நினைய போடாமல் திரிக்கிற அரிசி வந்து வறுக்காமலுக்கு வச்சிருக்கணும். அதுக்கு வந்து சுடுதண்ணி விட்டு குழைக்கலாம், அந்த புட்டுக்கும் குழைக்கலாம். அது எந்தளவுக்கு சொப்டாக இருக்கோ தெரியல, அப்படி செய்யணும். முந்தி தான் இந்த நனைய போட்டு இடிச்சு அப்புறம் அதை வறுத்து வைப்போம். இப்போ அப்படியே அரிசியாய கொண்ட ஊற நனைய கொண்டுமே போடாமல் அப்படியே அரிசியாய மில்லில் கொடுத்து வறுக்கிறோம். இதை அரைக்கலாமோ. நாங்கள் வந்து இப்போ பண்ணிட்டு இந்த பின்பக்கத்தாலேயும் இருக்க இப்படி தேய்ச்சி விடுவோம். எங்களுக்கு இப்போ வந்து சுடையெல்லாம் அரையிட்டுது. நாங்கள் கையால் குழைச்சி கொள்ளலாம். கொஞ்சம் கட்டியாக இருக்குது தானே, இதை வந்து பேணியால் நாங்கள் கொத்தி சின்னனாக்கி எடுக்க போகிறோம். நாங்கள் புட்டு வந்து நல்ல வடிவமாக குழைச்சிட்டோம். புட்டுக்கு பேர் நல்ல சின்ன தூள் புட்டாக குழைச்சி எடுத்துட்டேன். அதோட பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நல்லா கொதிச்சு பறக்குது. இப்போ வந்து நாங்கள் புட்டு அவிய விடுவோம். இப்படி வைக்க வேகமாக அவிஞ்சிடும். குழல் புட்டு தானே, நாங்கள் நல்ல வெள்ளையாக தேங்காய் பூ திருவி எடுத்துருக்குறோம். குழல் புட்டு வந்து உண்மையிலேயே இந்த மூங்கல் குழல் அவிச்சால் தனி வாசமாக இருக்கும். எங்கள்கிட்ட 3 மூங்கல் குழல் இருக்குது. ஆனால் என்னென்றால் அங்கே என்ன அதை விட நாங்கள் இன்றைக்கு இங்கே வந்துட்டோம். நாங்கள் அம்மா விட்ட வந்துட்டோம், சுஜின்ற வீட்டை வந்துட்டோம். சுஜி அம்மாவை பார்க்காம நிற்க மாட்டேன்ட்டு இப்போ கூட்டி கொண்டு வந்துடுறாங்க. ஒரு கிழமை கூட வாய்ட்டு தானே அங்கே. இப்போ அம்மா மகள் எல்லாமே அதோட எங்களுக்கு ஒரு வேலையும் இருந்ததா இப்போ வந்து நாங்கள் என்ன விடிய முதல் கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு பிறகு நாங்கள் குழச்ச மாவை அப்படி மாறி போட்டு எடுத்துக்கொள்ளுவோம்.
இன்றைக்கு இரவு சாப்பாடு குழல் புட்டும் நெத்தலி கருவாடி சம்பலும் அதுவும் விடிச்சு எடுக்க போகிறோம் முதல்ல. அப்படியே நாங்கள் மூடி போட்டு அவிய விடுவோம். எங்களுக்கு புட்டு வந்து நல்லா அவிஞ்சிருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த 3 துளை இருக்குது அதுக்குள்ளால சரியா அவுக்க வருது வழியில். இப்போ நாங்கள் இறக்குவோம். என்ன சுடுவது சுடுவது இந்த கீழ் இது இறக்குறதும் கொஞ்சம் ரைட். குழல் புட்டு உருண்டோடு எப்படி இருக்கு நல்ல சுட சுட புட்டு. நாங்கள் இப்போ புட்டெல்லாம் அவிச்சு எடுத்துட்டோம். பாருங்க இப்படி இருக்குன்னு ஒவ்வொரு அடையும் துண்டு துண்டாக அப்படியே இருக்குது. அடுத்தது நாங்கள் இனி சம்பல் அடிக்க தொடங்குவோமே. அதுக்கும் நெத்தலி கருவாடு பொரிச்சு தான் அடிக்க போகிறோம். இன்றைக்கு சம்பல் இந்த தாஜிக்கெல்லாம் பொரிக்க போகிறோம். சட்டி எங்களுக்கு சூடாகிடுது. நாங்கள் பொரிக்கிறதுக்காக கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விடுவோம். எண்ணெய் எங்களுக்கு நல்லா சூடாகிடுது. நாங்கள் முதல் வந்து செத்தல் மிளகாயை பொரிச்சு எடுக்க போகிறோம். அம்மா காலில் வர நல்ல எண்ணெய் கொதிக்கிட்டு அதை விட நாங்கள் செத்தல் மிளகாய் கழுவி வச்சுருந்தோம். நாங்கள் தானே அதான் டக்குன்னு அப்படி பறந்தது. நாங்கள் பச்சையாக முடிச்சு கொள்ளலாம். ஆனால் பொரிச்சடிக்க வந்து சம்பள சுவை வந்து வேறு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை அடிக்க ஒரு சுவையாக இருக்கும். வித்தியாசம் இருக்குது பொரிச்சடிக்கிறதுக்கும் பச்சை அடிக்கிறதுக்கும். எங்களுக்கு சித்தல் மிளகா பொரிப்பட்டது காணும். நாங்கள் எண்ணெயை நல்லா வடித்து எடுப்போம். நாங்கள் சம்பல் வந்து அப்பா தான் இடிக்க போகிறேன். அப்போ பொரிச்ச மிளகா வந்து அந்த இளவழிக்காமல் இருக்கிறதுக்கு முதல்ல இடிக்கட்டுக்கும் அப்பா. நான் அதுக்கு பிறகு கருவாடு பொரிப்போம். கருவாட்டிலையும் உப்பு இருக்கிறபடியாக நாங்கள் உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளுவோம். அப்போ அங்கே சம்பல் இடிக்கட்டுக்கு நான் வந்து இப்போ நெத்தலி கருவாடு நல்ல வடிவாக துப்புரவாக்கி கழுவி வச்சுருக்கிறேன். அதையும் பொரிச்செடுக்க போகிறேன். இப்போ பயத்திலேயே பறந்தாலும் பயத்திலேயே கொஞ்சம் தூரமாக இருக்கிறீங்களே. கருவாடு வந்து எங்களுக்கு நல்ல மொறுமொறுப்பாக பொரியணும். ஏன்னா இடிக்கத்தானே போகிறோம். அப்போ இளவாளிக்காமலுக்கு நல்ல மொறுமொறுப்பாக பொரியணும். எங்களுக்கு கருவாடுங்களுக்கு நல்ல மொறுமொறுப்பாக பொரியப்பட்டுட்டுது. நாங்கள் எண்ணெயை வடித்து எடுப்போம். இதுக்கு வந்து நாங்கள் கூடுதலாக எண்ணெய் விட்டு பொரிக்கக்கூடாது. கொஞ்சம் எண்ணெயிலேயே அப்படி நல்ல கடிக்க அந்த உடையிற மாதிரி இருக்கும். அந்த பருவத்தில் பொரிக்கணும். அப்போ தான் இடிக்க வந்து நல்லா இருக்கும். இந்த இப்போ வந்து செத்தல் மிளகா இடிப்பட்டுட்டுது. அதோட நாங்கள் கருவாட்டையும் போட்டு இடிக்க போகிறோம். அந்த வாசமாக இருக்குல்ல. அதை விட நெத்தலி கருவாடு சத்து கூட. நெத்தலி சொதி பெரிய மீனை விட என்ன இப்போ அந்த நெத்தலி மீனை காண்றது கஷ்டம். கொஞ்சம் சந்தையில் குறைவு, சரியான குறைவு. என்னதுனால கருவாடு போட்டு என்னன்னு தெரியல. நெத்தலி சந்தையில் குறைவு. கருவாடு போடுறது தெளிச்சு விடுவாங்க. பின்னேரம் அப்படியே காஞ்சிருந்தாலும் சின்ன சின்ன மீன் 2 வெயிலில் காஞ்சாலே இதாக போகிறோம். கருவாடாக வந்து தெளிக்கிறது அப்படியே மண்ணில். இப்போ சம்பல் அடிச்சா சாப்பிடலாமண்ணா. எங்களுக்கு கருவாடு இடிபட்டுட்டுது. இந்த மருவை முடிவட்டால் காணும் எங்களுக்கு. அடுத்தது நாங்கள் பெரிய வெங்காயம் தான் போடுறோம். பெரிய வெங்காயம் இந்த சம்பளுக்கு நல்லா இருக்கும். அதை வந்து பொரிக்கையில் நல்ல பச்சையாகவே போட்டு அடிப்போம். இடிங்கப்பா. எவ்வளோ சம்பளம் இடிச்சிருக்கு இந்த ஒரு வேலை என்னப்பா.
அளவான உரல் இந்த சம்பல் இடிக்கிறதுக்கு ஒரு தேங்காய் ஃபுல்லாக திருவி போட்டு இடிக்கலாம் இந்த உரலுக்கு. வெங்காயமெல்லாம் நல்லா இடிப்பட்டுட்டுது. நாங்கள் அடுத்ததாக வந்து தேங்காய் பூ போட்டு இடிக்க போகிறோம். இப்போ எல்லாம் கிரைண்டரில் போட்டு ஒரு சுத்தானே ஒரு நிமிஷத்தில் சம்பல் வந்துடும். சம்பல் வேறு அது தெரியும். சம்பல் வேறு இதெல்லாம் வித்தியாசம் இருக்கு. அதுக்கும் சரியான வித்தியாசம் இருக்கும் சுவை. இந்த சம்பல்ல வர வாசமே தெரியும். சும்மா வரும் சோறு கூட இதோட சாப்பிடலாம். நான் அம்மாவுக்கு 6 வயதில் சம்பளம் அடிச்சது. இப்போ 60 வயதில் பிள்ளைகளுக்கு. அப்போ அப்படி கொடுத்து வச்சிருக்கணும் இல்லை. அப்போ அதுக்கு 6லிருந்து 60 வரை மழை வந்துடுது பார்த்தீங்களா? நான் வீடியோ ஆரம்பத்தில் சொன்னால மழை வந்துடுதுன்னு தகர சத்தம் கேட்க மாட்டேன். முடிகிற டைமுக்கு வருது தானே. ஆனால் நல்ல கணக்கான நேரம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கடைசியாக வந்து கருவேப்பிலையை போட்டு இடிப்போம். முதலே போடையிலேன்னு சொன்னால் நல்லா இடிப்பட்டுடு. அந்த வாசம் வந்து தெரியாது எங்களுக்கு. இது இப்போ நீங்கள் கடைசியாக போட்டு இடிச்சா நல்ல வாசமாகவே இருக்கும் சம்பல். எங்களுக்கு எல்லாமே நல்லா இடிப்பட்டுடுது. நாங்கள் கடைசியாக தேசிக்காய் புளி விட போகிறோம். அதோட சம்பளுக்கு தேசிக்காய் புளி விட்டோடனே என்ன நல்ல ஒரு சுவை இருக்கும். முழுமையாக வெறும் சுவை தேசிக்காய் புளி விட்டு. அப்படியே நல்ல வடிவாக இடிச்சு விடுவோம். அவங்களுக்கா சம்பல் நல்ல வடிவாக இடிப்பட்டுட்டது. நாங்கள் இனி இறக்கி எடுப்போம். வாசம் வருது. சம்பல் எல்லாம் இடித்து எடுத்துட்டோம். இனி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுவோம். நாங்கள் இனி சாப்பிட்டு பார்ப்போம். அரிசிமா குழல் புட்டு, அதோட நெத்தலி கருவாடு பொரிச்சிடிச்ச சம்பல். சாப்பிட்டு பார்ப்போம் வேணா. இப்போ புட்டும் சம்பலும் ரெடியானே. சாப்பிட்டு பார்ப்போம். அரிசிமா புட்டு, அதுதான் நெத்தலி கருவாடு சம்பல், அதுவும் குழல் புட்டு. தம்பி சாப்பிட்றீங்களா ஐயா? நல்லா இருக்கா? காலுக்கு நித்திரை வருது. குனிஞ்சு சாப்பிடுவோம். வச்சு தேங்காய் பூலாம் இப்படித்தான் கணிசமாக போடுவோம். கூடுதலாகவும் போடுவோம். நல்ல வாசம் வருது பார்த்தீங்களா? வாய்க்கு கிட்ட கொண்டு போவே வாசம் மாட்டேங்குது. ஒரு நல்ல ஒரு சுவை. சம்பல் கணக்கு உரைக்கவே இல்லை. அளவான உரைப்பு. கொஞ்சம் ஆள் சாப்பிட்றேன். அடகு நித்திரை வந்துட்டு தம்பிக்கு. சாப்பிடுங்க தம்பி, நித்தா அவ்வளோவா நித்திரை வந்துட்டேன்னு சொல்ல சாதுவா கண்ணை மூடி காட்டுறேன். அதுதான் உண்மையாதான். உண்மையாகவே நல்லா இருக்கு. நல்ல பொலிவா இருக்கும். எனக்கு பொலிவா இல்லாம கிடக்குது. இங்க முடிஞ்சது. அதுதான் சம்பல் புட்டும் சம்பளம்னா சொல்லவா வேணும். ஒரு அருமையான ஒரு சாப்பாடு. அதை விட எந்தவித அந்த கெமிக்கல்கள் ஒன்றும் இல்லை. இயற்கையாய் செய்த உணவு. அதை விட இன்றைக்கு வந்து எங்கள்கிட்ட இருந்த பொருளை தான் நாங்கள் செய்வோம். ஒன்றுமே இதுக்கண்டு மினக்கட்டு போய் வண்டியோ எதுவுமே செய்யலை.
எங்கள்கிட்ட இருந்த பொருளை வச்சு கொண்டு தான் இன்றைக்கு சமைச்சாங்க. சாப்பாடு உண்மையிலே அப்படி இருந்தும் ஒரு இனி இல்லைன்ற ஒரு நல்ல சாப்பாடுன்னு தான் சொல்லணும். ஏன்னா மாமியை பார்த்து மாமா கேட்குறாரு அப்படின்னு பாருங்க. உண்மையிலே நீங்களும் இதை மாதிரி என்ன சொல்றது இயற்கையான உணவுகளை செய்து சாப்பிடுங்க. அப்போ தான் நல்ல ஆரோக்கியமாக வாழலாம். நல்ல சாப்பாடும் நல்ல பசியை நல்லா தாக்க பிடிக்கக்கூடிய சாப்பாடு. அப்போ நாங்கள் இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கொள்வோம். அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம். தம்பிக்கு நித்திரை வருதான். நன்றி, வணக்கம்.